ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்க ஐயா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்க? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம். அந்த இடத்த டச் பண்ணும்போது இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை டெவலப் பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேற்று நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் என்னன்னா, நம்ம ராகுவின் சார மாற்றம், அதுவும் செவ்வாய் நட்சத்திரத்துல போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜூன் 30 நவம்பர் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள் இந்த சார மாற்றம் இருக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கய்யா. 3ஆம் இடங்கிறது தன்னம்பிக்கை, தைரியம், அது மட்டும் இல்லை ஒரு கம்யூனிகேஷன், அதாவது அறிவு சார்ந்த விஷயம், முயற்சி. அதாவது இப்போ ராகுவே வந்து வைஃபை, அதாவது சோஷியல் மீடியா, சாஃப்ட்வேரு, இதை எல்லாமே வந்து நுணுக்கமான அறிவை கொடுக்குறவர். இப்போ அதன் மூலம் காசு சம்பாதிக்கிற விஷயத்தை இந்த தடவை செய்கிறாருங்கிறதுக்கு தான் இந்த ராகு செய்ய போகிறார். காரணம் என்னென்னா, இது வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போ செவ்வாய் நட்சத்திரம் வரும்போது செவ்வாயினுடைய பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது அப்படின்னா 2ஆம் இடத்துலையும் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் ஆனால் அறிவு மூலமாக பணம் வரும்னு அர்த்தம். 3 2ஆ மாறுது. இப்போ நீங்கள் ஒரு டிராஃப்ட்டு டிடி கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தா பணம் வாங்குறோம். ஆமாம், அந்த டிடிங்கிறது 3ஆம் இடம், செக்கு. பணங்கிறது 2ஆம் இடம். அப்போ அந்த மூளை உழைப்பு, ஐடி ஆகட்டும், இவங்களுக்கு மீடியா ஆகட்டும், பத்திரப்பதிவாகட்டும், ஆவணங்களாகட்டும், காசு வருது. அதாவது முயற்சி பண்ணால் காசு வரும். அதாவது இந்த ஃபீல்டில் இப்போ 3ஆம் இடம் எப்படின்னா, அறிவுன்னா என்னென்னா பேச்சு திறமை தானே. இப்போ கமிஷன் வாங்குறவங்க தானே தகவல் தொடர்பு மூலம் சம்பாதிப்பாங்க. மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரியேட்டிவிட்டி, இது மாதிரி கன்சல்டேஷன், இது எல்லாமே 3ஆம் இடம்னால பிரயாணம்னு நம்ம காலச்சக்கரத்துக்கு வச்சுருக்காங்க இல்லையா. மிதுன ராசியை 3ஆம் இடம் தகவல் தொடர்புன்னு சொல்கிறோம். அப்போ அது அதே இடத்துல இருக்கிற ராகு தான் இங்கே சதயமாக இருக்கார். அந்த ராகு கொஞ்சம் ரிவர்ஸ் வர்றார். இந்த ரிவர்ஸ் வரும்போது செவ்வாய் மாதிரி வேலை செய்கிறார். செவ்வாய் நமக்கு தனுசுக்கு 5ஆம் அதிபதி, ஆழ்ந்த அறிவை குறிக்கிறவர். அதனால் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு கூட இதில் எடுத்துக்கலாம். சூப்பர். லாட்ரி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். போன ஆண்டுல நிறைய பிரச்சனைகள் தான், எது தொட்டாலும் விளங்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல முயற்சி செஞ்சால் பலன் உண்டு. 127 நாட்கள் முயற்சி இல்லா பணம்னு வச்சுக்கலாமா? அப்படிலாம் சொல்லாதீங்க, முயற்சினே சொல்லிருங்கய்யா. அதாவது இப்போ வந்து அன்றாடம் உழைக்கிற கூலி தொழிலாளிகள், லேபர்ஸு, அவங்க வந்து உடலால் வருத்துறாங்க. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, மூளைத்தான் வருத்திக்கிறாங்க. அவங்க உடல் உழைப்பை எதுவும் செய்யறதில்ல. அதை சொல்ல வந்தேன். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பணம் வருது, 4 பேர் வந்து சேர்ந்துட்டு ஐயா காசு இல்லைன்னு சொல்லி இவர் தர்ம பிரபு இல்லைங்களா, டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாரு. அப்புறம் இவங்க போய் உதவி கேட்கும் போது அவங்க இருந்தாலும் அமுச்சு விட்டுறாங்க. அது வந்து இப்போ தனுசு ராசி அப்படின்னாலே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அதாவது ஏனிப்படி இல்லை இப்போ மீனராசிக்கு ஒரு தடவை பேசும்போது சொல்லுவோம், வந்து வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறவங்க யதார்த்தவாதி. இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி சொல்ல போனால் இளிச்சவாய்ப்பட்டு கட்டிடுவாங்க. அதாவது எல்லாரு கூடயும் சமரசமாக பழகிற தன்மை இருக்க, அது பொது நோக்கர்களுக்கு தான் வரும். அது மாதிரி வரும்போது இவங்க வந்து வழிகாட்டுவாங்க, ஆனால் இவங்க அந்த பலனை அடைய மாட்டாங்க. அந்த சிக்கல் இருக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குது, மிஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த டைமை பயன்படுத்த சொல்கிறேன். பயன்படுத்தி அதை சேர்த்து வச்சுக்கோங்க.
சிறப்புங்க. இந்த நேரத்துல அகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா? இல்ல புறம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பர். அதாவது அகம் சார்ந்து புறத்தினுடைய நன்மையை அடைகிறார்கள். ம். அதனால இப்ப நீங்க வந்து தகவல் தொடர்பு மூலமாக பணம் வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ம். அப்ப கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா நெறைய பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு. அதெல்லாம் இந்த காலத்துல பண்ணலாமா? கடந்த காலத்துல வந்து 3ஆம் பாவம் 2ஆம் பாவமா ராகு மட்டுமே இயங்கினாரு. ம். இந்த ராகு மட்டுமே இயங்கும்போது என்ன ஆகுதுன்னா வேலையில சம்பாதிச்சோம். இப்ப ஐடில வேலையில் இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு அது தவிர எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ல சம்பாதிக்கிறதுங்கிறது இதுல அடிஷனலா வேல்யூ ஆகுது. ம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேனே, இப்போ லாட்ரி வந்து ஆகட்டும், இந்த கமாடிட்டிஸ் ஆகட்டும், திடீர்னு இவங்களுக்கு தோணுது போடுறாங்க. இவங்களா போய் உழைக்கிறாங்க. அது வேல்யூ ஏறுது. அதனால வந்து இது அறிவு சார்ந்து பயன்படுத்துறதுன்னு எடுத்துக்கணும். சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல இவங்களோட ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் நல்லா இருக்கு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய கிரகம் தான். என்ன ஒன்று, இந்த அடுத்து ராகு பயிற்சி ஆவார் இல்லையா, 127 நாள் கழிச்சு, அப்போ செவ்வாய் கிட்ட வரும்போது மகர ராசி வந்து இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஊறு விளைவிக்கும். ம். கும்பராசி வந்து நல்லது பண்ணும். மகர ராசியில் இருக்கிற அவிட்டம் வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கும். இப்போ இருந்தே கொஞ்சம் அதில் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்துல இந்த மறைமுக எதிரிகள் தொல்லைகள்லாம் இருக்குமா? இல்ல வந்து நீங்கிருமா? மறைமுக எதிரிகள் தொல்லை வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது வந்து அவங்களால இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ம். எதிரிகள்னால இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ராகு 2க்கு வந்தாலும் எதிரிகள் வந்து ஜெயிப்பாங்க. எதிரிகளை வந்து இவங்க ஜெயிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறப்பு, சிறப்புங்கய்யா. ஐயா இந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்கா? பண்ணலாமா? திருமணத்துக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு 3, 7, 11 தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. ம். ஆல்ரெடி ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது திருமணம் ஆயிருக்கணும். ராகு திசா புத்தியில் ஆயிருக்கணும். ஒருவேளை ஆகாதவங்களுக்கு வந்து இந்த 127 நாட்களில் வாய்ப்பு இருக்கு. வரன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? கம்மியாகும். ம். உங்களுக்கு திரிகோணம்ங்கிறது 5ஆம் இடம்ங்கிறது அருள் ஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம், பாசம் நேசம், அன்பு உறவு, குழந்தை அத்தனைக்கும் அங்கே கேரண்டி. ம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான சாரத்தில் தான் ராகு போகிறார். சிறப்பு. அது மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னி ஒரு ஹியூஜான அமௌண்ட் உள்ள போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னொரு பிரான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பு அந்த லைனில் போய்க்கலாம். ஓ. இப்போ நீங்கள் வந்து மூளை உழைப்பு தான் பணின்னு இருக்கும்போது வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு லிங்க்ல வந்து சம்பாரிச்சுக்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்குமா? அதெல்லாம் அடுத்த மகர ராசிக்கு வரும்போது தான். ஓ. இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இடமாற்றம் வேணும்னா பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல பிடிக்கல எனக்கு, இன்னும் கொஞ்சம் வேற மாற்றம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். ஆர்டர் கிடைக்கும் வேற வேலைக்கு. ப்ரொமோஷனுங்கிறது தொழில் வளர்ச்சிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த மகரத்தில் இருக்கிற அவிட்டத்துக்கு வந்தாலும். தனுசுல இருந்து எண்ணுங்க. 2ஆம் இடம் மகரம், 6ஆம் இடம் ரிஷபம், 10ஆம் இடம் கன்னி. இந்த இடத்துல இருக்கிற அவிட்டம் வேற, செவ்வாய் நட்சத்திரம் வேற. கும்பம் வந்து கும்பம் மிதுனம் துலாம்ல இருக்கிற செட்டப் வந்து அகம் சார்ந்தது. இதுதான் புறம் சார்ந்தது. இப்போ நீங்க கேட்கறது எல்லாமே இப்போ ஆயத்தமாயிட்டீங்கன்னா அந்த 127 நாளுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இருந்தே அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்து பயிற்சி ஆகுது நவம்பர்ல. ராகு பயிற்சி ஆன உடனே பெஸ்ட் கிடைக்கும். சிறப்பு. ஐயா, கடந்த காலத்துல இந்த தாயார் உடல்நிலை பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சீராகும். கொஞ்சம் சிக்கல் தான். ஏன் அப்படின்னா இப்போ 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்போ நம்மளுக்கே 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். தனுசுக்கே 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். அப்போ 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் என்பது ஏதோ ஒரு சிகிச்சையை அங்கே உண்டு பண்ணுது. இப்போ 4ஆம் இடம் தனுசுக்கு எதுங்க? மீனம். மீனத்தில் இருந்து என்னன்னீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது எது? சுக்கிரன். சுக்கிரன் வீடு துலாம். 4, 8, 12 அப்படிங்கிறது தாய்க்கு வந்து
ஹெல்த்தை கெடுக்கிறதுன்னு எடுத்துக்கணும். ஐயா அருமையா சொன்னீங்க ஐயா. இப்போ அந்த தனுசு ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஐயா? எமோஷன் தான். ம். ஏன்னா செவ்வாய் உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம், ம். ராகு வந்து மனசை கையாளுற கிரகம். ம். அதனால் ஓவர் திங்கிங், ஓவர் எமோஷன் டிப்ரெஷனுக்கு வழிவகுக்கும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வரனால இளைய சகோதரன் மூலியமா சண்டை வரும். ஆமாம், அது உறவுகள் இன்னொரு ஆளுன்னு எடுக்கும்போது இளைய சகோதரன், நம்மளுக்குள்ளே எடுக்கும்போது மனோவியாதின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பிடிவாத குணம் வருதுல்ல ஒரு சிலருக்கு, இந்த நேரத்தில் நினச்சது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு அக்ரெசிவ் நேச்சராக பிஹேவ் பண்ணுற அந்த மென்டாலிட்டி ராகுவும் செவ்வாயும் கொடுப்பாங்க. ம். அதுதான் அகம் சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப பங்காளி சண்டைன்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் சகோதரகாரகன், ம். ராகு செவ்வாய் கனெக்டிவிட்டி வந்து ஒரு மாதிரி அந்த முரண்பாடை கொடுத்துரும். ம். சகோதரனுக்கு இவங்களுக்கும் ஒரு முரண்பாடை கொடுத்துரும். அப்படியே பாலிஷாக விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா ஒன்று வந்துடும். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.